நீங்கள் ட்ரோன் வச்சிருப்பீங்க, இல்லை வந்து ஒரு ட்ரோனை புதுசாக பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு கூட நினச்சிருப்பீங்க. அப்படி ட்ரோன் வாங்கிட்டு அதே வந்து ஒரு கேரியராக எடுக்க முடியுமா, அதிலே வந்து நிறைய சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த வீடியோவில் நான் வந்து 5 பெஸ்ட் சொல்யூஷன் சொல்ல போகிறேன். அதாவது ட்ரோனை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், என்னெல்லாம் பண்ணலாம், என்னெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க, பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. இந்த 5 ஆப்ஷன்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ட்ரோன் வாங்க போறீங்க இல்லை வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ட்ரோனை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும் DGCA வெப்சைட்டில். இது சம்மந்தமாக வந்து நான் வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவில் அதை பற்றி நான் அதிகமாக சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா எல்லா வீடியோலையுமே அதை பற்றி தான் நான் பேசிட்டு இருக்கேன். ட்ரோன் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறம் அந்த ட்ரோனை ஃப்ளை பண்ணுறதுக்கு யாரெல்லாம் லைசன்ஸ் வாங்கணும், எப்படி வாங்கணும் அப்படின்றதெல்லாமே தனி பிளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் நம்பர் 1ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெட்டிங் வீடியோகிராஃபி. நம்ம நிறைய கல்யாணத்துலலாம் பார்த்துருப்போம். ட்ரோன்ஸோட பங்கு வந்து இப்போ அதிகமாகிடுச்சு. 2019க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேண்டம் ட்ரோன் தான் இருக்கும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நானோ ட்ரோன்ஸே இருக்குது. மேவிக் மினி, மினி 2, மினி SC, இந்த மினி 3 ப்ரோ, இந்த மாதிரி சின்ன ட்ரோன்ஸை பட்ஜெட் கம்மியாக இருக்க வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ் எல்லாமே வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருந்துமே இன்னும் நிறைய வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ்லாம் வந்து வேற ஒருத்தர், அதாவது ட்ரோன் வச்சிருக்கவங்கள தனியாக தான் ஹையர் பண்ணி பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உங்கள் லொக்கேஷனில் இருக்க ஏதாவது வெட்டிங் வீடியோகிராஃபர்ஸ் கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து கொலாப் பண்ணலாம். இந்த மாதிரி ஏதாவது வெட்டிங்க்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், ட்ரோன் வச்சிருக்கேன், நம்ம வந்து கொலாப் பண்ணி பண்ணலாம் அப்படின்ட்டும் நீங்கள் வந்து பேசலாம். இல்லையா ஏதாவது உங்கள் ஏரியாவில் இருக்க ஒரு கல்யாண சத்திரம் இல்லை ஒரு கன்வென்ஷன் ஹால் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் கிட்ட போய் நீங்கள் போய் சொல்லலாம், இந்த மாதிரி நான் வந்து ட்ரோன் வச்சிருக்கேன், ட்ரோனில் ஃபோட்டேஜஸ்லாம் எடுத்து கொடுப்போம். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் வந்ததுன்னா சொல்லுங்கள், கமிஷன் பேசிஸில் நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நீங்கள் போய் பேசலாம். ஏன்னா வெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அடிக்கடி நடந்துகிட்டே தாங்க இருக்கும். ஏதாவது ஒரு சில குறிப்பிட்ட மாதங்களில் மட்டும்தான் வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே இருக்காது, மற்ற நேரங்களில் வெட்டிங் இருக்கும். ஸோ நான் ஒரு 3 வருஷமாக வந்து இந்த ட்ரோன்ஸ் பற்றி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 3 வருஷத்தில் வந்து இந்த நானோ ட்ரோன்ஸ் மினி 2 வச்சிருக்க நிறைய பேர்லாம் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது மினி 2 ட்ரோனை வச்சு பட்ஜெட் மேரேஜ் ஈவெண்ட்டுக்குலாம் எடுத்திருக்காங்க. மினிமம் ஒரு 5000 ருபீஸில் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, 3000, 5000. அந்த மேரேஜோட பட்ஜெட் எந்த மாதிரியான ஆட்கள் வந்து அதை ஹையர் பண்ணுறாங்க, எப்படி கேட்குறாங்களோ அந்த டிமாண்டை பொறுத்து, அந்த ட்ரோன் மாடலை பொறுத்து ப்ரைஸிங் வந்து வேரி ஆகும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா ஒரு வெட்டிங்னா பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் மிஞ்சி போனால் என்ன ஒரு ரிசப்ஷன் இருக்கும், அதுக்கு அடுத்த நாள் கல்யாணம் இருக்கும். ஸோ ஒரு 2 டேஸ் மட்டும் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலே வந்து உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். ஒன்ஸ் நீங்கள் இந்த ஆர்டர்லாம் பிடிச்சிட்டு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணி நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பெஸ்ட் ஆப்ஷன் வெட்டிங் வீடியோகிராஃபி பெஸ்ட்டு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு சில பேருக்கு வந்து பிடிக்காது, வெட்டிங்லாம் போயிட்டு நல்லா அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது, எனக்கு அது செட்டே ஆகாது அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது ஹோட்டல்ஸ் இல்லைனா வந்து ஒரு ரியல் எஸ்டேட், அந்த மாதிரியான ஒரு இடம் நிறைய இருக்குது. ரியல் எஸ்டேட்ன்றது சும்மா கிடையாது, எக்கச்சக்கமான இடத்துல வந்து காலி இடம் எங்கே இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட் இருக்கும். இல்லைனா கடல் ஒட்டின மாதிரி ஏதாவது ஹோட்டலாக இருக்கலாம், இல்லைனா வந்து லேக் வியூ, இல்லை ஏதாவது ஆத்தங்கரை ஓரத்தில், இல்லை லொக்கேஷன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஒரு நல்ல லொக்கேஷன் பக்கத்தில் ஏதாவது ஹோட்டல் இல்லை ரியல் எஸ்டேட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு இடம் இருக்கும். அவங்களுக்கு வந்து விளம்பரம் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே அப்படின்னு கூட நீங்கள் நினச்சிருப்பீங்க. நிறைய ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெட்டிங்னா வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க, நமக்கு கூச்சமாக இருக்கும், சில நேரத்தில் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்குலாம் பயமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹோட்டலுக்கு எடுத்து கொடுக்குறது, ரியல் எஸ்டேட்டுக்கு எடுத்து கொடுக்குறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். செகண்ட் ஆப்ஷன். மூணாவது ஆப்ஷன் என்ன அப்படின்னா வந்து இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போகிறது, யூடியூப்பில் ஷார்ட்ஸ் போகிறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்படி நான் சொன்னோன்னே உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுலேருந்து ஏதாவது ஆட் வருமா, ஆட் ரெவன்யூ மூலமாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. அதுவுமே ஒரு ஆப்ஷன். அதுக்கு வந்து நாள் ஆகும், சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கணும். அதுவுமே இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா வந்து டேரெக்டாக ஆட் ரெவன்யூ வராது. யூடியூப்லேயுமே பார்த்தோம்னா 1000 சப்ஸ்கிரைபர் இருக்கணும், 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும். அது இல்லாமல் நீங்கள் லென்த்தியான வீடியோஸ் பண்ணணும், அதெல்லாம் இருக்குது. நான் ஆட் ரெவன்யூவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா செகண்டரி, அது மெயினானது கிடையாது. நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வந்து நீங்கள் ஒரு ஏரியல் வீடியோகிராஃபி எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அதிகமாக வந்து ரீச் ஆகும். நிறைய நானுமே பார்த்துருக்கேன், நீங்களுமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு கோயில் கோபுரத்தை சுற்றி வீடியோ எடுக்கிறது, இல்லை ஒரு ஹில் ஸ்டேஷனை போய் எடுக்கிறது, இல்லை ஒரு நேச்சுரல் சீனரியை வந்து அப்படியே கவர் பண்ணி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு எடுக்கிறதுலாம் வந்து நிறைய பார்த்துருப்போம். அப்படி பண்ணும்போது என்ன பண்ணலாம், நீங்கள் உங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இல்லை வந்து டைட்டிலே கூட இந்த ஃபுட்டேஜ் வந்து உங்களோட வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எனக்கு DM பண்ணுங்க, இவ்வளோ ப்ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டுமே நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுவே வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா பயங்கரமாக லட்சக்கணக்கான பேர் வந்து பார்ப்பாங்க. லைக்ஸே பார்த்தீங்கன்னா 100K 200K லைக்ஸ்லாம் இருக்க ட்ரோன் வீடியோஸ்லாம் வந்து நிறைய பார்த்துருக்கேன். இதை நான் சொல்ல போதே உங்களுக்கு இன்னொரு விஷயம் தோணும், இது எதுக்கு தனியாக நம்ம கிட்ட வந்து கேட்க போகிறாங்க, நம்ம கிட்ட எதுக்கு காசு பே பண்ண போகிறாங்க, ஸ்ட்ரைட்டாக டவுன்லோட் பண்ண போகிறாங்க வீடியோவை. இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல வந்து இப்போ தான் நிறைய டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, டவுன்லோட் பண்ணி அப்படியே யூஸ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ அதுக்காக என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்கள் உங்களோட வீடியோக்குள்ள வாட்டர் மார்க் பண்ண போறீங்க. ஸோ உங்கள் சேனல் பேர், இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன் அப்படின்னா டெக் வீடியர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வாட்டர் மார்க் சென்டரில் அப்படி போட்டுருங்க. ஸோ தட் அந்த வீடியோவை எடுத்து யாரும் அப்படியே யூஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கும். ஸோ அது உங்களோட ஆப்ஷன் தாங்க. நீங்கள் வந்து எனக்கு வந்து பாப்புலாரிட்டி தான் வேணும், அதை வச்சு காசு சம்பாதிக்கிறது என்னோட மெயின் மோட்டோ கிடையாது அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படியே கூட நீங்கள் வாட்டர் மார்க்கே இல்லாமல் கூட போடலாம். என்ன கேட்டிங்கன்னா வாட்டர் மார்க்கோட வந்து வீடியோ போடுங்க. யாருன்னா வேணும்னு கேட்டாங்கன்னா உங்களை DM பண்ணிட்டோம், நீங்கள் வந்து அந்த ரா ஃபுட்டேஜோ அவங்க என்ன ஃபார்மேட்டில் கேட்குறாங்களோ
நீங்கள் உங்களுக்கு டிஎம் பண்ணுங்கள். மேபி அதை ஃப்ரீயாக பண்ணாலும் ஃப்ரீயாகவும் பண்ணுங்கள், இல்லை பே பண்ணி பண்ணனாலும் பே பண்ணுங்கள். இது வந்து 3வது ஆப்ஷன். 4வது பார்த்தீங்கன்னா ட்ரோன் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரோன் மேப்பிங்கிறது பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு பெரிய சைட்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க, இல்லைனா வந்து கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸே கூட நிறையா இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்து டோல் இருக்குதுல்ல, நம்ம டோல்கேட்லாம் சுங்கச்சாவடி அதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுத்து கொடுப்பாங்க. அதாவது அந்த ரோடு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்களா இல்லையா, இல்லை எங்கே வந்து ஒரு போஸ்ட் கம்பம் இருக்குது, எங்கே வந்து இல்லை அப்படின்றதெல்லாமே வந்து ட்ரோனில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ மாதிரி எடுத்து வீடியோ மாதிரி கூட எடுத்து கவர்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேப்பிங், நார்மலாக மேப்பிங் அப்படின்னும் பொழுது கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்லலாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சைட்டு, ரொம்ப ஏக்கர் கணக்கில் பெரிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்து டாப் வியூவில், ஏரியல் வியூவில் எப்படி இருக்குது, அதோட ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே பார்ப்பாங்க. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியிலுமே அதே மாதிரி தான். அவங்களோட இயர்லி ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, எப்படி இருந்தது, எப்படி இருக்க போகுது, இல்லைனா வந்து ஆட்டோமேஷன்லாம் பண்ணுவாங்க. ட்ரோனை வச்சு நிறைய ப்ரோக்ராமிங்லாம் பண்ணலாம். பட் ட்ரோன் மேப்பிங்க்கு வந்து உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தேவை. அப்புறம் அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லிச்சி, அப்புறமா வந்து ட்ரோன் டெப்ளாய், இந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து நீங்கள் பழகணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். அதே நேரத்தில் ஆர்டரும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது, நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கணும். ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அது கிடைக்கும். இது வந்து 4வது ட்ரோன் மேப்பிங். 5வது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரோனை ரெண்ட் பண்ணுறது, அதாவது ட்ரோனை வாடகைக்கு விடுறது. ஸோ இதுதான் வந்து இருக்கிற ரொம்ப ரிஸ்க்கான ஜாப். இப்போ நான் சொன்ன 5 பாயிண்ட்ல ரொம்ப கஷ்டமான ரிஸ்க்கான ஜாப் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனை ரெண்ட் பண்ணுறது. ஸோ ட்ரோனை மட்டும் நீங்கள் தயவு செஞ்சு யாருக்கும் ரெண்ட் பண்ணாதீங்க. என்னடா இப்போ தான் நான் ட்ரோன் ரெண்ட் பண்ணுறது ஒரு ஜாப்னு சொன்னேன், அப்புறம் யாருக்கும் கொடுக்காதுன்னு சொல்கிறீங்க, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ட்ரோனை மட்டும் கொடுக்காதீங்க, சேர்ந்து நீங்களும் பைலட்டாக வந்து போங்க. நான் வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தவங்க வந்து எனக்கு ட்ரோன் வேணும், நான் வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன், எனக்கு வந்து ஒரு டாப் ஆங்கிளில் எடுக்கணும், ஸோ ட்ரோன் மட்டும் எனக்கு கொடுங்க, நான் வந்து எடுத்துக்கிறேன், எவ்வளோ ஒரு நாள் வாடகை எவ்வளோ அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் என்ன சொல்லணும்னா, நானுமே வரேன், நான் வந்து எடுத்து கொடுக்குறேன், எனக்கு வந்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்கள், ட்ரோனோட சேர்த்து இவ்வளோ சார்ஜ் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா என்னவோ இல்லை என்ன சார்ஜோ அதை நீங்கள் வந்து பார்த்து வாங்குங்க. ஏன்னு பார்த்தோம்னா உங்கள் ட்ரோனை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். ஸோ ட்ரோனை ரெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னும்போது அது காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம். ஸோ அதுக்கு வந்து இன்சூரன்ஸும் கிடையாது, ட்ரோனுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ தட் அதை வந்து யாருன்னா ஆக்சிடென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து போய் கிளைமும் பண்ண முடியாது. ஸோ ரொம்ப பார்த்து பத்திரமா ஃப்ளை பண்ணணும். ஏற்கனவே அவங்க ட்ரோன் ஆப்ரேட் பண்ணவங்களா இருந்தாலும் நீங்கள் வந்து வெறும் ட்ரோனை வந்து கொடுக்குறது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் கிடையாது. ஸோ நீங்களுமே சேர்ந்து போய் ட்ரோனை ஃப்ளை பண்ணி கொடுத்துட்டு அந்த ஷாட் ஏதாவது கேட்குறாங்கன்னா அதுக்கு நீங்கள் ஃப்ளை பண்ணி கொடுத்துட்டு பண்ணுங்கள். நானுமே வந்து மேவிக் பண்ணி வாங்கின புதுசில் ஒரு 3 இயர்ஸ் பேக்லாம் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட அந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே பார்த்தோம்னா ட்ரோன் ரெண்ட் பண்ணுறியா, ட்ரோன் வாடகைக்கு தெரியா, ஒரு நாளைக்கு நான் இவ்வளோ தரேன் அவ்வளோ தரேன்னு சொல்லுவாங்க. அது ரிஸ்க்கு. நான் அப்போதுலேருந்து அந்த ரிஸ்க் எடுத்ததே கிடையாது. ஒரே ஒரு ஈவெண்ட்டுக்கு நான் போய் ஃப்ளை பண்ணியிருக்கேன், நானே போய் ஃப்ளை பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மியூசிக் ஈவெண்ட்டு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நானே தான் போயிட்டு ஃப்ளை பண்ணேன். அது லோ லைட் கண்டிஷனில் நைட் டைம் வேறு. ஸோ கண்டிப்பாக அந்த டைமில் வந்து யாருக்கிட்டையும் நம்ம ட்ரோன் வந்து ஒப்படைச்சிட்டு நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருக்க நமக்கு தோணாது. ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்காதீங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு பர் டே வந்து ஒரு 1000 2000 இல்லை வந்து 5000 ட்ரோனை பொறுத்து, ட்ரோன் மாடலை பொறுத்து, ட்ரோன் வச்சிருக்க டியூரேஷனை பொறுத்து நீங்கள் சார்ஜ் பண்ணுவீங்க. பட் அது வந்து ஒரு சின்ன கிராஷ் பண்ணாங்கன்னா கூட நமக்கு தெரியாது. ஸோ அதில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நான் இந்த சொன்ன 5 ஆப்ஷனே பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து பெஸ்ட் சூட்டபுளாக இருக்கும். இன்னும் வருங்காலங்களில் பார்த்தோம்னா இந்தியாவில் இந்த 5 ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய துறைகளில் ட்ரோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து இனிமேல் வந்து ஒரு அப்டேட்டட் வீடியோ வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு ட்ரோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹேண்டில் ட்ரோன் வாங்கும்போது என்னெல்லாம் பார்க்கணும், எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்ததுக்கு அப்புறமா நீங்கள் செகண்ட் ஹேண்டில் OLXலையோ இல்லை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாரா தெரிஞ்சவங்க மூலமாகவோ அப்படி போய் வாங்குங்க. சேஃபாக ஃப்ளை பண்ணுங்கள், ட்ரோனை கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.